கல்யாணம் பண்ணாத நான் தான். வா வா, நான் தான் ஒத்துக்கிட்டேனே, விட்டுருப்பா. அம்மா அவரு கைது பண்ணிட்டு போறாங்க, வாங்கம்மா. அத்தை, அவர் ரொம்ப நல்லவர், இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. வாங்க அத்தை. அப்பா நீங்களாவது வாங்கப்பா. மாமா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார் மாமா. அட்வொகேட் அங்கிள், அட்வொகேட் அங்கிள், நீங்களாவது வாங்க அங்கிள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. யாருமா நீ? நான் மிஸ்டர் அருணை பார்க்கணும். நீ ஏன் அருணை பார்க்கணும்? இத பாரு, நான் அருணுடைய அப்பா. தெரியும் சார். ஒரு வயசு பொண்ணு அவனை தேடி இவ்வளவு தூரம் வரேன்னா நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட உங்க காதலுக்கு பச்சை கொடி தான் காட்டுவேன். ஹாய் உமா, என்ன இவ்வளவு தூரம்? என் மாமா பையன் சிதம்பரம் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்காரு. ஒரே ராத்திரியில கொலை கொள்ளை கள்ளக்கடத்தல் 3 கேஸ்லயும் ஒரு மோசடி கும்பல் அவரை மாட்டி விட்டுருச்சு. அருண், நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். அருண், கொலை கொள்ளை கள்ளக்கடத்தல் இந்த மாதிரி ஆபத்தான வேலையில ஈடுபட்டு இருக்கிறவங்க கூட வாழ்வா சாவா நீ போராடுறத நான் விரும்பல. ஒரு நல்ல வக்கீலா பாக்குறேன், இந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்றேன். சாரி டாடி, என் வீரத்துக்கு ஆண்டவன் விட்டுருக்கிற சவால் இது. வேடித்தனமா அதுல இருந்து பின்வாங்கறத நான் விரும்பல. உமாவுக்காக நான் போகல, வேற யாரா இருந்தாலும் நிச்சயம் நான் போயிருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க சார். எங்களால ஒரு தடவை தான் சொல்ல முடியும். கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒருத்தரை நீங்க தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேச போலீஸ் அனுமதிக்காது. ஏன் சார் அனுமதிக்காது? குற்றவாளின்னு நீங்க நினைக்கிறவனுக்கும் ஒரு நியாயமான சந்தர்ப்பம் கொடுக்கணும் சார். அந்த சந்தர்ப்பத்தை சட்டம் அவனுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்க ஒரு வக்கீல கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு வக்கீல் தன்னுடைய வாத திறமையினால அவனை நிரபராதியில் நிரூபிக்கிறத நான் விரும்புறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நடத்துறேன். அப்ப நாங்கெல்லாம் எதுக்கா சம்பளம் வாங்குறோம்? சும்மா யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்குவா? மிஸ்டர் அருண், நீங்க சொல்ற அதே நியாயத்துக்காகத்தான் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல நாங்களும் போராடிட்டு இருக்கோம். நீங்க இருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், உங்களை ஆட்சி வைக்கிற மேலிடம், இதெல்லாம் எங்க சிதம்பரத்தை காப்பாற்றாது சார். மிஸ்டர் அருண், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். டியூட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. The great industrialist, philanthropist, lion, Rotarian, கொடைவள்ளல், தர்மபிரபு, ஊர்ல பெரிய புள்ளி கோட்டீஸ்வரர் மாசலாமணியோட ஒரே பையங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க பேசினத நாங்க மன்னிக்கிறோம். மிஸ்டர் அருண், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்க, உங்களையும் லாக்கப்ல தள்ள வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். அவங்க சொல்றதுல என்ன தப்பு அருண்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிற இவ்வளவு பெரிய போர்ஸ பத்தி உன் மனசுல ஏன் இப்படி ஒரு தப்பான எண்ணம்? நீ சொல்ற அந்த கேஸ்ல மிஸ்டர் சிதம்பரம் ஒரே நாள்ல 3 குற்றங்களை செஞ்சிருக்க முடியாதுன்னு எங்க டிபார்ட்மெண்ட் நம்புது. ஏன்னா இதுவரைக்கும் அவரை பத்தி எந்த ஸ்டேஷன்லயும் எந்த வித புகாரும் கிடையாது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கத்தான் மிஸ்டர் பீமாராவ்ங்கிற சிஐடியை மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீயும் இந்த கேஸ்ல அவரோட கலந்துகிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்டோட எபிசியன்சியை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியும். சாரி சார், மிஸ்டர் பீமாராவ் காரைக்குடியில எங்க தங்குவார்? அவர் எங்க தங்குவார், எப்படி போவார், ட்ரெயின்ல போவாரா, பஸ்ல போவாரா, லாரியில போவாரா, இல்ல டெம்போல போவாரா, எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். யோ யோ பீமாராவ், பீமாராவ் நில்லியா. யாரா நீ? கத்திரிக்காய் மாதிரி இருக்க, என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? நீ தானே போலீஸ்ல சிஐடியா இருக்க? ஆமா. இந்தா ரயில் டிக்கெட் வச்சுக்கோ. எதுக்கிட்டாது? உன் உடம்புல உயிர் இருக்கணும்னா இந்த ரயில் டிக்கெட் எடுத்துன்னு ஊருக்கு போய் சேரு. யார் சொல்ல சொன்னாங்க? அங்க 4 பேர் நிக்கிறாங்க, அவங்க சொல்ல சொன்னாங்க. அவங்க கிட்ட இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு அவங்கள ஊருக்கு போய் சொல்றியா நீ? போ. டிக்கெட் கொடுத்த ஊருக்கு போலியா? அண்ணே, அரசாங்கம் எனக்கு டிக்கெட் கொடுத்து இந்த ஊருக்கு வர சொல்லி இருக்குது.
வேலை முடிஞ்சா மறுபடியும் அரசாங்கமே டிக்கெட். அண்ணன் ஒழுங்கான டிக்கெட் கொடுத்தா போக மாட்டாராம். த்ரூ டிக்கெட் கொடுத்துருவான். எனக்கு நீ த்ரூ டிக்கெட் கொடுக்க போற. கொடுக்குறியா? Well done, my dear young man. What is your name? I'm Arun. கையெல்லாம் மண்ணா இருக்குதே. I am Bhima Rao. தெரியும் சார். நீங்க எந்த கேஸுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களோ அந்த கேஸை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கணும். என்ன அசிஸ்டன்ட்? எஸ் சார். உன் சீனியர் கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். நீ போட்டு பாத்துக்க. I am so sorry, Mr. Bhima Rao. என் ஏரியாவுல உங்களுக்கு நடந்த கொலை முயற்சிக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த சண்டியரங்க வந்த 4 மோட்டார் பைக்கும் காரக்குடி மெயின் ரோட்ல இருந்து கடவாடப்பட்ட மோட்டார் பைக் சார். குற்றவாளிகளை பிடிக்க நாங்க தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். It is all right. நம்ம தொழில இந்த மாதிரிலாம் நடக்கலன்னா ஒரு thrill இருக்காது இல்லையா? மிஸ்டர் பீமா ராவ், நீங்க எங்க தங்க போறீங்க? நான் இந்த ஊருக்கு வந்த உடனே எனக்கு அசிஸ்டன்ட்ங்கிற பேர்ல மிஸ்டர் அருண் ஒரு நண்பர் கிடைச்சார். அவர் வீட்லயே தங்கணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. நானும் அங்க தங்கறதா முடிவு எடுத்திருக்கேன். பை தி பை, மிஸ்டர் சிதம்பரத்தை பார்க்கலாமா? ஏங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா? என்ன விடுதலை பண்ணிட்டீங்களா? நீதான் சிதம்பரமா? ஆமா ஐயா. எப்படி இருக்க? சுமாரா இருக்குங்க. ஆனா வேளா வேலைக்கு காப்பி டீம் எல்லாம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க. உள்ள ஒரே கொசு தொல்லை. கட்டாந்தரையில படுக்க வேண்டியிருக்குங்க. நீங்க எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாய் படுக்க டெலிவிஷன் ரேடியோட கொஞ்சம் வசதியா இருப்பேன். நீ மொத்தமா ஸ்டேஷன்லயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமாயிடுச்சுங்க. அவர் இல்லாட்டா அவங்க 2 பேர்ல யாராவது கூட்டு போறாங்க. அதான் சொன்னேன். அத பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன். கண்டிப்பா எழுதுங்க. அது இருக்கட்டும். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? ஒண்ணு விடாம சொல்லு. எந்த சம்பவங்க? கள்ளக்கடத்தலா? ஜிக்கான் ஜிக்கான் டோய். ஜிக்கான் ஜிக்கான் டோய். கவர்ச்சிகரமான முகமூடி கொள்ளை. அதுக்கப்புறம் பயங்கரமான கொலை. அதுவும் பயங்கரமான கவர்ச்சி. நீ மூணையும் சொல்லு. அன்னைக்கு காலையில இருந்தே சொல்றேங்க. முதல்ல நான் எங்க அத்தை வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனேனா
இதாயா நடந்தது? சரி, நீ போ தம்பி. வரேன் ஐயா. என்ன காப்பாத்த உங்களை ராணுவத்துல இருந்து அனுப்பிச்சிருக்காங்களா? போப்பா. பரவாயில்லையே, நம்ம விஷயம் டெல்லி வரைக்கும் போயிருக்கு. அதான் லோக்கல் ஆளுங்க மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. நீ பத்திரமா கூட்டிக்கையா. நீங்க வரணுமேங்கிறத தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா ஒர்க் இருக்கு. இப்ப டோன்ட் மைண்ட், அப்புறம் பார்க்கலாமா? ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ. அருண், சார் ரூமுக்கு கூட்டு போ. வாங்க சார். இதுதான் சார் உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற பேலஸ். வாடகை எவ்வளவு? வாடகை என்ன சார் சொல்றீங்க? இந்த பாரு, நான் தங்கறதுக்காக கவர்மெண்ட் படி தராங்க. நீ கண்டிப்பா வாடகை வாங்கிக்கணும். இல்லைன்னா இந்த வீட்டுல நான் தங்கவே மாட்டேன். வணக்கங்க, நான் ஆறாவயல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் காளியப்பன். உட்காருங்க. பரவாயில்லைங்க, நீங்க திருடு போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்களே, மோட்டார் சைக்கிள், அது கிடைச்சிருச்சு. போன் பண்ணாங்க. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனா பாருங்க, அதுல வைரம் கடத்தப்பட்டிருக்கு. சிவசிவா, என்ன சொல்றீங்க? வைரத்தை கடத்தினால பிடிச்சிட்டோம். அப்பாடா, அதான் சொன்னனே, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு. ஆனா பாருங்க, அந்த வைரத்தை நீங்க தான் கொடுத்து அனுப்பிச்சீங்கன்னு அவன் சொல்றான். சிவசிவா, அரங்கவல்ற, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதுக்காகத்தான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வைரத்தை கொடுத்த ஆளை கண்டுபிடிச்சிருவோம். வாங்க போலாம். வாங்க வாங்க சார், வாங்க. ஏ நடேசா, நேரே ரூமுக்கு போய் பூஜை ரூம், பெட்ரூம், ஸ்டோர் ரூம், பீரோ, பெட்டி எல்லா சாவி எடுத்து ஐயாட்ட குடுறா. சார், எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட். ரொம்ப நேரம் நின்னா மயக்கம் வரும். நீங்க எங்க விருப்பப்படுறீங்களோ அங்க இருக்க சார். மிஸ்டர் அம்பலவாணன், நீங்க உட்காருங்க. உங்க வேலைக்காரனோட இந்த வீட்டை நான் சோதனை போடணும், உங்க அனுமதியோட. தாராளமா. டேய், சாவிய குடுறா. குடு குடு குடு. மிஸ்டர் பீமாராவ், வரீங்களா? நான் தினத்தந்தியில 30 வருஷமா தொடர்ந்து கன்னித்தீவு கதையை படிச்சுட்டு வரேன். இன்னைக்கு காலையில பாருங்க, படிக்க முடியல, படிச்சுட்டு வரேன். ஏன் சார், அந்த சிந்து பாத்து கடல் கண்ணியை காப்பாத்திடுவானா? 7 கடலுக்கு அடியில போனாலும் சிந்து பாத்து காப்பாத்திடுவான். ஏன் சார், வீட்டுலதான் கார் வச்சிருக்கீங்களே, அதுக்கப்புறம் தனியா எதுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள்? அது இந்த வேலைக்கார கடைக்கு அங்கங்க போறதுக்காக வச்சிருந்தேன் சார். அதுவும் திருடு போயிருச்சு. நல்ல வேளை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது திருடு போனதுனாலதான், அதுல வைரத்தை கடத்தினதுனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து சோதனை போட வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. எல்லாம் விதி சார். மேல இருக்கானே அவன் எழுதிட்டான். வீட்டுல மோட்டார் சைக்கிள் இருந்தா கூடவே ஒரு ஹெல்மெட்டும் இருக்கணுமே. இருக்கா? அத நாங்க பார்க்கலாமா? ஹெல்மெட்டும் திருடு போயிடுச்சா? திருடன் வீட்டுக்கு வெளியில மோட்டார் சைக்கிளை திருடிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஹெல்மெட்டையும் திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஒருவேளை நீங்க மோட்டார் சைக்கிளோட சேர்த்து ஹெல்மெட்டையும் வச்சிருந்திருப்பீங்க. அவன் ரெண்டுத்தையும் சேர்த்து திருடிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஆமா ஆமா சார். நான் எடுக்கலாமா? எடுங்க. ஐயா, நான் சர்போனம் பேசுறேங்க. வணக்கங்க. 8ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு உங்க வீட்டுக்கு டெலிபோன் பண்ணங்க. டெலிபோன்ல சத்தமே இல்லைங்க. ஏதோ கோளாறு போல இருக்கு.
ஐயா உடனே ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்தேங்க. ஐயா நீங்க வெளியில போயிருக்கதா கூர்க்கா சொன்னாங்க. ஆமா, இந்த அம்மன் கோயில் டொனேஷனை பத்தி என்ன சொல்றீங்க? சார், நான் அம்பலவான இல்ல, அவர்கிட்டயே கொடுக்குறேன். ஒரு நிமிஷம், போன் உங்களுக்கு தான். ஹலோ, அப்படியா? சரி. கோயில் கும்பாபிஷேகம் தானே? ஆமா, ஏற்கனவே சொல்லியிருக்கிய. நேர்ல வா, தரேன். சரி, போன வச்சிரு. சார், அரங்காவல இருக்கு பேப்பர்ல தென்னமரம் வரைகிற பழக்கம் இருக்குங்கிறத வச்சு அவர்தான் குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அம்மா உமா, எனக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் 9 ரூட்டை பிடிச்சாகணும். இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு ராத்திரி நீங்க சிதம்பரத்தை வைரத்தோட பிடிச்சீங்க இல்லையா? அப்ப மணி என்ன? 9:30. அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தன்னுடைய மோட்டார் சைக்கிள் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா? அப்ப மணி எவ்வளவு? 9:45. சோ வைரம் பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்காரு தன் மோட்டார் சைக்கிள் காணாம போச்சுன்னு, இல்லையா? இல்ல சார், அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காணாம போச்சுன்னு சொன்னாரு. அது போய் சார். வாட் சார்? சிதம்பரத்துக்கிட்ட அவர் வைரத்தை கொடுத்து அமைச்சிருக்கிறார். சிதம்பரத்து பேர்ல நம்பிக்கை இல்லாம தன்னுடைய வண்டி எடுத்துக்கிட்டு சிதம்பரத்தை அவர் ஃபாலோ பண்ணி போயிருக்கிறார். சிதம்பரத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க, அதை அவர் தூரத்துல இருந்து கவனிச்சிருக்கிறார். உடனே வண்டியை ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வண்டியை ஓட்டிருக்கார். ஒரு டெலிபோன் இருக்கிற இடம் அவர் கண்ணில் பட்டிருக்கு. தான் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் காணாம போச்சு அப்படின்னு பொய் புகார் கொடுத்திருக்கிறாரு. தான் வீட்டுல இருந்து போன் பண்ணினதா பொய் சொல்லியிருக்காரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அருண், அரங்காவலர் வீட்டுக்கு நம்ம சோதனைக்கு போயிருந்தோமே, அப்போ உங்க ஒரு ஆள் டெலிபோன் பண்ணான். சார், 8ஆம் தேதி ராத்திரி உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். உங்க வீட்டு டெலிபோன் ஒர்க் பண்ணல. நேரம் உங்க வீட்டுக்கு வந்தேன், நீங்க வீட்டுல இல்லைன்னு குர்கா சொன்னான். சார், அம்மன் கோயில் டொனேஷன் விஷயமா என்ன சொல்றீங்கன்னா, சோ அவர் வீட்டு டெலிபோனும் ரிப்பேர், அவர் வீட்டுல இல்லைன்னு குர்கா சொல்லியிருக்கான். அப்புறம் அவர் எப்படி அவர் வீட்டுல இருந்து போன் பண்ணிருக்க முடியும்? அருண், இன்னைக்கு ராத்திரி வைரத்தோட சிதம்பரம் பிடிபட்டானே, அந்த இடத்துக்கு நானும் நீயும் போனோம். கரெக்டா 9:30 மணிக்கு, அதாவது சிதம்பரம் பிடிபட்ட நேரத்துல அரங்காவலர் தன் வண்டியை ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்தாரு. அந்த நேரத்துல நாமளும் வண்டி எடுக்கிறோம். வேகமா வண்டியை ஓட்டுறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு 9:45க்கு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்துறோம். ஏன் 9:45க்கு நிறுத்துறோம்? அந்த நேரத்துலதான் அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்காரு மோட்டார் சைக்கிள் காணாம போச்சு. அந்த இடத்துல ஏதாவது டெலிபோன் இருக்கான்னு பாக்குறோம். அந்த இடத்துல இருந்து தான் அரங்காவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருக்க முடியும். சார், போன் பண்ண இடத்தை கண்டுபிடிச்சிருவீங்க, ஆனா அரங்காவலர் தான் போன் பண்ணாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்ஸ்பெக்டர் சார், அரங்காவலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. அவர் டெலிபோன் டைரக்டரிய கண்டிப்பா புரட்டி இருக்கணும். சொறி பிடிச்சவன் கை சாருது சும்மா இருந்திருக்காரு. அந்த டைரக்டரியில அவர் தென்னமரம் படத்தை வரைஞ்சிருப்பாரு. வண்டியை நிறுத்து அருண். அருண், இந்த பெட்ரோல் பங்க்ல அநேகமா ஒரு டெலிபோன் இருக்கணும். அந்த டெலிபோன்ல இருந்து தான் அரங்காவலர் போலீஸுக்கு போன் பண்ணிருக்கணும். வண்டியை பெட்ரோல் பங்க்குள்ள ஒரு டெலிபோன் பண்ணாங்க. ஒரு காலுக்கு ₹1 கொடுக்கிறோம். பண்ணீங்க. டெலிபோன் டைரக்டரி தர முடியுமா? இந்த
வணக்கம். அரங்காவலர் அம்பலவான வந்திருக்கேன். என்ன அரங்காவலரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கணும். என்ன சொல்றீங்க? கண்ணுல கண்ட பேப்பர்ல எல்லாம் தென்னை மரம் வரைகிற பழக்கம் உங்களை விட்டு எப்போ போக போகுது? ஏன் கருப்பு போன அப்படி கேக்குறீங்க? போன் பண்ணீங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு, மோட்டார் சைக்கிள் திருடு போயிடுச்சுன்னு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அங்க இருந்த டெலிபோன் டைரக்டரி, தென்னை மரம் நீங்க வரைஞ்சது. பீமாராவோட இடுக்கி பிடியில நீங்களும் மாட்டிருப்பீங்க, நம்ம கூடாரமும் மாட்டி இருக்கும். நல்ல வேளை பீமாராவ் அந்த பிளான பத்தி என் பையன்கிட்ட பேசும்போது நானும் அங்கேதான் இருந்தேன். இந்த பேப்பர் அவங்க கையில சிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். ஏங்க, அந்த சிஐடி உங்க வீட்லயே தங்கி இருக்கதா கேள்விப்பட்டேன். அங்கேயே தீர்த்து கட்டிட வேண்டியதானே? அவன் என் வீட்டுக்கு வந்த உடனே ஃபேன் அவன் தலையில விழுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஃபேனும் விழுந்துச்சு, அவன் தப்பிச்சிட்டான். உங்க பையனை ஏன் அவனோட சேர விட்டீங்க? எவ்வளவோ மறைமுகமாவும் நேர்முகமாவும் சொல்லி பார்த்துட்டேன். வயசு பையன் கேட்க மாட்டேங்கிறான். இந்தாங்க உங்க தென்னை மரம், இத உடனடியா கொடுத்திருவோம். பாப்பா, வீட்டுல யாரும் இல்ல? அப்பா, போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க. என் வீட்டுல முகமூடி கொலை நடந்ததே, அதை பத்தி விசாரிக்க வந்தீங்களா? இல்ல சார், ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு சோதனை பண்றதுக்காக வந்திருக்கும். ஓகே, தாராளமா. மிஸ்டர் பீமராவ், போலாமா? குழந்தைங்க இருக்குது, அதுகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சோதனை போடுங்க. ஊருக்குள்ள எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்க சார். நாங்க நடுத்தர வர்க்கம். இந்த ஊருக்கு வெளியே வேட்டை கட்டிட்டு இருக்கோம். எங்களை போய் கொள்ளடிச்சிட்டாங்களே சார். சொல்லி வச்ச மாதிரி ரூம் ரூமா போனாங்க சார். ஏற்கனவே இந்த வீடு அவங்களுக்கு பழக்கமா இருக்கும் போல இருக்கு சார். அதுதான் எனக்கு எப்படின்னு புரியல. மிஸ்டர் பீமராவ், குழந்தை கூட விளையாடியாச்சா? போலாமா? இந்த வீட்டுல தடை எதுவுமே கிடைக்கல. அந்த சோஃபா செட்டை பாத்தீங்களா? இந்த டீப்பாய பாத்தீங்களா? அந்த அழுக்கு கூடைய பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் என் விசாரணை ஆரம்பிக்கலாமா? ஏன் சார், இந்த சோஃபா சேருக்கெல்லாம் புதுசா அழகா சிகப்பு கலர்ல ஒயர் பண்ணிருக்கீங்களே, இப்பதான் பின்னினீங்களா? ஆமா சார், போன வாரம் தான் பின்னினோம். வெளியில எடுத்துட்டு போய் பின்னினீங்களா, இல்ல வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு பின்னினீங்களா? ஒரு கிழவி வந்து ஒரு நாள் பூரா இந்த வீட்டுல இருந்து பின்னி கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அவதான் இன்ஃபார்மர். புரியலையா? ரொம்ப நாள் பழகின மாதிரி முகமூடி கொள்ளக்காரங்க ரூம் ரூமா போனாங்கன்னு பெரியவர் சொன்னார் இல்லையா? அது எப்படி? அந்த கிழவி ஒரு நாள் ஃபுல்லா ஒயர் பின்றதுக்கு இங்க இருந்திருக்கிறா. வீட்டை நல்லா நோட்டம் விட்டுருக்கிறா. வீட்டோட வரைபடத்தை முகமூடி கொள்ளக்காரங்க கிட்ட கொடுத்திருக்கிறா. ஏன் சார், அந்த கிழவியோட விலாசம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? பக்கத்துல ஒரு பெரிய சேரி இருக்கு, அவன் அங்கதான் சார் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு ஆடி அமாவாசை. சேரின்னா அங்க கண்டிப்பா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கணும். அங்க நம்ம இன்னைக்கு திருவிழா நடத்துறோம். தேவக்கோட்டை ரஸ்தாவிலே சிலம்பு சண்டை போட்டவன், குத்து சண்டை போட்டியில கோட்டையூர ஜெயிச்சவன், காளையார் கோயிலில காளமாட்ட புடிச்சவன், காரக்குடி குன்னக்குடி கடம்பங்குடி பரமக்குடி இருப்பக்குடி இளையாங்குடி இத்தனையும் பார்த்து புட்டு கள்ளக்குடி சந்தையில கள்ளு குடிச்சு வந்திருக்கு.
வேஷம் போட்டு வந்தேண்டி நான் வந்தேண்டி கள்ள பார்த்து வேஷம் போட்டு வந்தேண்டி நான் வந்தேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி தத்துவம் தருகிறதும் தத்துவம் தருகிறதும் தத்துவம் தருகிறதும் தகனுடா டாங்கு டாங்கு நீ போடும் தாளம் ராங்கு தில்லா டாங்கு டாங்கு நீ போடும் தாளம் ராங்கு தில்லா டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு அக்கம் பக்கம் பார்த்துக்க யாரும் இல்ல கேட்டுக்க அன்பான முத்தம் வச்சுக்க என்ன நீ நெஞ்சோடு பச்சு தச்சுக்க அக்கம் பக்கம் பார்த்துக்க யாரும் இல்ல கேட்டுக்க அன்பான முத்தம் வச்சுக்க என்ன நீ நெஞ்சோடு பச்சு தச்சுக்க இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்குன்னா அதுக்குன்னா திட்டிக்கோ திட்டிக்கோ அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ பொண்ணே நீ பைதாலோ கேட்க கேட்க இன் வந்தேன் பொண்ணே நீ பைதாலோ கேட்க கேட்க இன் வந்தேன் பல்கு பலே பல் பல்கு பலே பல் பல்கு பலே பல் பலே 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 தத்துவம் தருகிறதும் பூம்பாட்டியம் பட்டு கிழிஞ்சதுவா பார்க்கும் போது கள்ளப்பாட்டு கள்ளப்பாட்டு வேஷம் போட்டு வந்தேண்டி நான் வந்தேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி இந்த கன்னி பொண்ண தூக்கி போக போறேண்டி கிழவியோட வீடு தெரிஞ்சிடுச்சு. என்ன பண்ண அவ்வளவு நேரம்? உனக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வாங்க.
நாளைக்கு கொள்ளையடிக்க வேண்டிய இடத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சியா? விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்பர் 17 வாஞ்சிநாதன் காலனி, திட்டக்குடி. பெரிய வசதியா செட்டியார் வீடு. அக்கம் பக்கம் ஆளுங்க சாஸ்தி கிடையாது. போன வாரம் தான் அந்த வீட்டுக்கு போய் சோஃபா சேருக்கெல்லாம் ஒயர் பின்னிட்டு வந்திருக்கேன். அந்த வீட்டோட எல்லா விவரமும் இதுல இருக்கு. குறிச்சுக்கோ குறிச்சுக்கோ. நம்பர் 17 வாஞ்சிநாதன் காலனி, திட்டக்குடி.